மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மக்களுக்காகவா அதிகாரத்துக்காகவா? இன்று நாட்டின் அரசியல் மீண்டும் ஒரு திருப்பு முனையில் நிற்கின்றது. ஆட்சி மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் ஒரு கேள்வி மட்டும் மாறவில்லை. மக்கள் கொடுத்த அதிகாரம் உண்மையில் மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா? இந்த கேள்வியை ஒவ்வொரு இலங்கையரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் அரசியல்வாதிகள் ஒரே கோஷத்தையே எழுப்புகிறார்கள். எங்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தாருங்கள், நாட்டை மாற்றி காட்டுகிறோம். ஆனால் அந்த அதிகாரம் கைக்கு வந்த பிறகு என்ன நடந்தது? வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1970களில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு மக்களின் பேராதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றது. அதன் மூலம் 1972ஆம் ஆண்டு குடியரசு அரசியலமைப்பு உருவானது. அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு JR ஜெயவர்தன தலைமையிலான அரசு மீண்டும் அதே அளவிலான அதிகாரத்தை பெற்றது. 1978 அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை உருவாக்கப்பட்டது. திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டின் அரசியல் பாதையே மாற்றப்பட்டது. அதற்கு பிறகும் வரலாறு நின்றுவிடவில்லை. 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு நேரடியாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறவில்லை. ஆனால் பின்னர் அதை உருவாக்கி கொண்டது. அதன் விளைவு என்ன? 18வது அரசியலமைப்பு திருத்தம். ஜனாதிபதியின் அதிகாரம் மேலும் விரிவாக்கப்பட்டது. பதவிக்கால வரம்புகள் நீக்கப்பட்டன. சுயாதீன ஆணைக்குழுக்களின் அதிகாரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டன. இது மக்களுக்காகவா அல்லது அதிகாரத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளவா? இந்த கேள்விக்கான பதிலை மக்களே அறிவார்கள். 2015இல் நல்லாட்சி என்ற பெயரில் மற்றொரு அரசு வந்தது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அரசியலமைப்பு சபை அமைக்கப்பட்டது. வெளிநாட்டு ஆலோசகர்கள் அழைக்கப்பட்டனர். கோடிக்கணக்கான ரூபாய் செலவானது. ஆனால் இறுதியில் மக்களுக்கு என்ன கிடைத்தது? அதே ஆட்சி காலத்தில் தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. 278 உயிர்கள் பறிபோயின. 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இன்று வரை அந்த குடும்பங்கள் நீதிக்காக காத்து கிடக்கின்றன. அதற்கு பிறகு கோட்டாபே ராஜபக்ஷ அரசு வந்தது. மீண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை. மீண்டும் அரசியலமைப்பு திருத்தம். 20வது திருத்தம். மீண்டும் ஜனாதிபதியின் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது. மீண்டும் அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டது. இவ்வளவு ஆண்டுகளாக நாம் பார்த்த வரலாறு என்ன சொல்கிறது? மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்த ஒவ்வொரு முறையும் அது மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது ஆட்சியாளர்களின் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதா? இன்று மீண்டும் வரலாறு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத தயாராக இருக்கின்றது. அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு 159 ஆசனங்களுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுள்ளது. மக்கள் அந்த அதிகாரத்தை ஏன் கொடுத்தார்கள்? முன்னாள் அரசியல்வாதிகளின் தவறுகளை மீண்டும் செய்யவா? இல்லை. ஊழலை ஒழிக்க, மோசடிக்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த, மக்களின் பணத்தை பாதுகாக்க, நீதியை நிலைநாட்ட. இதற்காகத்தான் மக்கள் அந்த அதிகாரத்தை இந்த அரசுக்கு வழங்கியுள்ளனர். ஏற்கனவே சாதாரண பெரும்பான்மையை கொண்டே சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளின் சில சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நீக்கப்பட்டுள்ளது. இவை நல்ல தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு இதைவிட பெரிய மாற்றம். மக்கள் கேட்பது ஒரு விஷயம் மட்டுமே. இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை பாதுகாக்கவா பயன்படுத்தப்பட போகின்றது, இல்லை நாட்டை காப்பாற்றவா பயன்படுத்த போகின்றது? ஏனெனில் மக்கள் இனி அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அல்ல. அவர்கள் விழித்திருக்கின்றார்கள், கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு முடிவையும் கண்காணிக்கின்றார்கள். இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வரலாற்றில் இன்னொரு அதிகார கதையாக மாறுமா அல்லது மக்களின் வெற்றியாக பதிவு செய்யப்படுமா? அதற்கான பதிலை எழுதப் போவது இனி இந்த அரசாங்கம்தான்.